السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وسيق الذين اتقوا ربهم إلى الجنة زمرا. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن نشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொர்க்கத்தின் பக்கம் நல்லடியார்கள் கூட்டம் கூட்டமாக கொண்டு வரப்படக்கூடிய நேரத்தில் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு வசனத்திலே சொல்கிறார். இறையச்சமுடைய நல்லடியார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூடம் பரிசளிக்கிறார். அதிலே கூட்டம் கூட்டமாக அவர்கள் வருவார்கள். அப்படி வருகிற போது ஏற்கனவே அந்த கதவுகள் எல்லாம் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். சொர்க்கம் என்பது என்ன என்று நபியிடத்திலே கேட்கப்பட்ட போது மிகச் சுருக்கமாக ஒரு வரைவிலக்கணம் தந்தார்கள், ஒரு டெஃபினேஷன். எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளமும் கற்பனை செய்திராத ஒன்றுதான் சொர்க்கம். பொதுவாக நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு அதிசயத்தை பார்த்தா, ஒரு உச்சபட்சமான இன்பத்தை கண்டா, அதை அனுபவிச்சா சொர்க்கம் மாதிரி என்று சொல்லுவோம். அது உண்மையில் பொய். அது உண்மை கிடையாது, பொய் தான். ஏனென்றால் சொர்க்கத்தை பார்த்தால்தான் அதை ஓமானப்படுத்தி சொல்ல முடியும். ஆனாலும் இந்த உலகத்திலே நமக்கு உச்சபட்சமான இன்பம் கிடைத்திருக்கிறது என்பதற்காக அதை சொர்க்கம் என்று சொல்லுகிறோம். ஆனால் உண்மையில் அது சொர்க்கம் அல்ல. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கம் எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளமும் சிந்தித்திராத, இப்படித்தான் இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பார்த்துவிட்டு வந்து சொன்ன செய்திகளின் அடிப்படையிலே நாம் சிலவற்றை யூகித்துக் கொள்கிறோம், அவ்வளவுதான். சொர்க்கம் அந்தி நேரம் போல இருக்கும். எப்போது பார்த்தாலும் அந்தி நேரம் இருக்கிறது இல்லையா, மாலை மயங்கும் வேளை, அது போலத்தான் எப்போதும் இருக்கும். அதனுடைய மணல்கள் கஸ்தூரி போல வாசம் இருக்கும். அங்கே நினைத்தது உடனே கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு வசனத்திலே சொல்கிறான், வலகும் ஃபீஹா மா தஷ்தஹில் அன்ஃபுஸ். அங்கே நீங்கள் மனம் விரும்பியவைகளெல்லாம் கிடைக்கும். நினைத்து முடித்த அடுத்த நொடியில் உங்கள் கைகளில் இருக்கும். ஒரு ஆப்பிள் என்று நினைத்தால் ஆப்பிள் கிடைக்கும். ஆப்பிள் மரம் இருக்கும். அந்த மரத்தினுடைய கிளைகள் நம்மை தாழ்ந்து நம்முடைய கைக்கருகில் வந்து நாம் பறித்துக் கொள்ளும் விதமாக இருக்கும். அந்த ஆப்பிளை காலையில் சாப்பிட்டிருப்போம். மாலையில் அதே ஆப்பிளை சாப்பிடுகிற போது அது அதுபோல தோற்றத்தில் இருக்கும். ஆனால் சுவை வேறு. பாலாறு, மதுவாறு, தேனாறு என்பதெல்லாம் ஓடும். பொதுவாக நதிகளின் பின்னணியில் சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். திருமறையிலே சொர்க்கத்தை பற்றி வர்ணிக்கிற போதெல்லாம் ஆறுகளின் பின்னணியில் சொர்க்கம் இருக்கும் என்று சொல்லுகிறார். மனிதனுடைய நாகரிகம் வளர்ந்த பகுதி என்று பார்க்கிற போது அது நதி படுகைகள் தான், நதியோரங்கள் தான். காரணம், தண்ணீர் என்பது மனிதனுக்கு மிக முக்கியமானது. அங்கிருந்தால் நாகரிகங்களும் மனித குலமும் வளர முடியும். அதுபோல சொர்க்கம் என்பது தண்ணீரினுடைய பின்னணியில் இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறார். அதுபோல சொர்க்கத்திற்கான இன்னொரு தகுதி என்பது, யாருமே முதியவர்களாக உள்ளே செல்ல மாட்டார்கள். எல்லோரும் சம வயதுடைய இளைஞர்களாக இருப்பார்கள். பிறகு சொர்க்கத்திலே இரண்டு விஷயங்கள் கிடையாது. ஒன்று மரணம் கிடையாது, இன்னொன்று தூக்கம் கிடையாது. ஏன் தூக்கம் கிடையாது? தூக்கம் என்பது சிறு மரணம். அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூது வஹ்யா என்று சொல்லுகிறோம் இல்லையா, இறைவனுடைய திருப்பெயரால் நான் சிறு மரணம் மேற்கொள்ளுகிறேன் என்று அர்த்தம். எனவே அங்கே சொர்க்கத்திலே தூக்கமும் கிடையாது, மரணம் கிடையாது. மரணத்தை ஒரு ஆட்டு வடிவில் கொண்டு வந்து அறுக்கப்பட்டு இனிமேல் மரணம் கிடையாது என்று அறிவிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. காலிதீன ஃபீஹா அபதா திருமறையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லும் போது அங்கே அவர்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறார். எனவே சொர்க்கம் என்பது உண்மையிலேயே ஒரு முஸ்லிமுடைய இலக்காக இருக்கும். நம்முடைய சொல், செயல், பேச்சு, ஆசை, அபிலாஷை, விருப்பம், நம்முடைய முயற்சி, பிரார்த்தனை, நோக்கம், இவைகள் எல்லாம் அந்த சொர்க்கத்தை அடைவதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு சொர்க்கம் தருவதாக வாக்களித்திருக்கிறார். அந்த சொர்க்கத்தை பெறுவதற்காக நம்முடைய எல்லா கோணங்களையும் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், எல்லா சிந்தனைகளையும் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொர்க்கவாசிகளில் நம்மையும் ஒருவராக சேர்த்து வைப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.